அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சொல்லுவோமா? சங்கீத புஸ்தகம் 71 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 71:3. நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு கன்மலையும் எனக்கு கோட்டையுமாய் என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தாவே, நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். எந்த நேரத்திலும் எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து அடையத்தக்க எனக்கு ஆதரவும் அனுகூலமாய் இருக்கக்கூடிய கன்மலையாய் இரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். ஆண்டவர் எப்பொழுது நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். இந்த நாளுக்குரிய தியான பகுதி சங்கீத புஸ்தகம் 3 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 3:8. சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இது ரொம்ப சின்ன வசனம், நமக்கு சொல்றதுக்கு படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வசனம். ஆனால் அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதன் அர்த்தத்தை, ஆழத்தை, அதன் ஆசீர்வாதத்தை, மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தரால் நாம் காப்பாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம். அதோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை அப்படியே விட்டு விடாதபடி அனுதினமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் இருக்க செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நீதிமான் சிரசின் மேல் தங்கும், தங்கச் செய்கிறார், தங்கச் செய்து காக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதியை இன்று உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள், 2 Kings chapter 6. 2 ராஜாக்கள் 6 அதிகாரம், பேஜ் நம்பர் 474. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இங்கே சொல்லப்பட்டுள்ளது, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இராணுவம் எல்லாம் சமாரியாவை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. 25 வசனம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இராணுவம் தேசத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. ஜனங்களுக்கு வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே வர முடியாது. இராணுவம் எல்லாம் அதை முற்றுகை போட்டிருக்கிறது, சமாரியாவை முற்றுகை போட்டிருக்கிறது. அங்கே ஜனத்திற்கு அப்பமும் இல்லை, ஆகாரமும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் இல்லை. தேசம் கொடிய பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டது. ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தேசத்திலே எதுவுமே இல்லை. 26 வசனம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, எங்களை ரட்சியும் என்றாள். அங்கே ராஜா, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகிறார். ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிடுகிறார்,
ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய எங்கள் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று கேட்கிறாள். எங்களை ரட்சியும் என்று சொல்லி ராஜாவை கூப்பிடுகிறாள். ராஜாவிடத்தில் கேட்கிற அவ கண்ணீரோட கதறி கேட்கிறார், ராஜாவே எங்களை காப்பாற்றும் என்று வருந்தி கேட்கிறாள். ராஜாவிட்ட கூப்பிட்டு கேட்கிறார். 27ஆம் வசனம், அதற்கு ராஜா, நான் அல்ல, கர்த்தர் தான் உங்களை ரட்சிக்கிறவர், கர்த்தரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும், கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர். கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் உன்னை காப்பாற்றாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? இந்த வசனத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு ராஜா, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி 28ஆம் வசனம், ராஜா பின்னையும் அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு செய்யக்கூடியது ஏதாயிலும் இருந்தால் எனக்கு சொல் என்று கேட்கிறார். பாருங்க, ராஜா கேட்கிறார். அவரால் அதுக்கப்புறம் நடந்து போக முடியவில்லை, அவளை விட்டு விலகி போக முடியல. அவள் சொன்ன வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ளே அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ கேட்கிறார். ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு செய்யக்கூடியது ஏதாயிலும் இருந்தா அதை நீ எனக்கு சொல் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர்தான் அதை செய்கிறவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, காப்பாற்றுதல் இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. கர்த்தராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எவ்வளவு வேதனையோட சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 33 நீங்க வீட்டுல இந்த மெசேஜை கேட்கும் போது அதையும் நீங்க பக்கத்துல வைத்து வாசித்து பாருங்க. அதுல சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அதே போல சங்கீதம் 33:16 நம்ம வாசித்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, தமக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க வல்லவர் கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே நம்மை ரட்சிக்கிறவர். கர்த்தராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று எவ்வளவோ வேதனையோடு சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் உன்னை காப்பாற்றாதிருந்தால், கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடாதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து எங்கிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? எதிலிருந்து எடுத்து கொடுத்து உன்னை காப்பாற்ற முடியும்? எல்லாமே வெறுமையா இருக்கிறதே, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதே. தேசம் கொடிய பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிறதே, தேசம் புலம்பிக் கொண்டிருக்கிறதே, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதே. களஞ்சியத்தில் இருந்தா, களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லையே, அப்பமும் இல்லை, ஆகாரமும் இல்லை, ஜீவனை காப்பாற்றக்கூடியது எதுவுமே களஞ்சியத்தில் இல்லை. ஆலையிலே ஒன்றும் இல்லை, எண்ணெயும் இல்லை, திராட்சரசமும் இல்லை, எதுவுமே இல்லை. வரத்தை தரக்கூடிய, ஆசீர்வாதத்தை தரக்கூடிய, நம்மை போஷிக்கக்கூடிய எதுவுமே இல்லை. நம்முடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ராஜா பின்னும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அவன் மனம் அவளுக்கு உதவி செய்ய துடிக்கிறது. அவனால் அப்புறம் போக முடியவில்லை. அவள் நடந்தவற்றை ராஜாவிடம் சொல்லுகிறாள். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அது மிகவும் வேதனையான வசனமானபடினால நான் அதை உங்களுக்கு இங்கே சொல்லவில்லை. 28, 29 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவ நடந்தவற்றை ராஜாவிடம் சொல்லுகிறாள். அதை கேட்டவுடனே அந்த பரிதாபமான நிலைமையை, அந்த வேதனையான நிலைமையை, அந்த கொடிய பஞ்சத்தின் உச்ச கட்டத்தை தாங்க கூடாதவராய் ராஜா தன் ராஜ வஸ்திரங்களை
கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி தன்னை வருத்தி கொண்டிருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். பாருங்க, ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவால ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேசத்தை சுற்றிலும் சத்ருவின் இராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறது. ஜனத்துக்கு ஆகாரம் இல்லை. நாளுக்கு நாள் ஜனங்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. மிருக ஜீவன்கள் அழிந்து போகிறது. ராஜாவால் அதை தாங்க முடியவில்லை. ராஜா ரெட்டுடுத்தி தன்னை வருத்தி கொண்டிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். 33ஆம் வசனம், இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று எலிசா தீர்க்கதரிசியிடம் சொல்ல ராஜா ஆள் அனுப்பினான். ராஜாவின் இருதயம் கலங்குகிறது. ராஜா தவிக்கிறார். நான் இன்னும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இந்த பொல்லாப்பு கர்த்தரால் அல்லவோ வந்தது. தேசத்தை காப்பாற்ற வேண்டுமே, என்ன செய்வது என்று எலிசா தீர்க்கதரிசியிடம் ராஜா ஆள் அனுப்பினான். அங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே, ஒன்றுமே இல்லாத இந்த சமாரியாவின் வாசலிலே, 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் நாளைக்கு அற்புதம் நடக்கும். அது மகா பெரிதான ஒரு அற்புதம் நடக்கும். இதுவரையில் நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினால தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் வார்த்தை அதன்படியே நடக்கும். அற்புதம் நடக்கும். தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இங்கே ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் சொல்லுகிறான், இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலே இப்படி நடக்குமா என்றான். வானத்திலே ஃப்ளட் கேட்ஸை உண்டாக்கினா கூட இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லுகிறான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். பாருங்க, அவன் கேட்கிறான், இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினால் இப்படி நடக்குமா? ஒரு தேசம் அனைத்தும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுமா? தேசத்துக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை அவனால நம்ப முடியல. கர்த்தர் சொன்னதுதான், அவர் சொன்னபடியே நடக்கும். தேசம் ஆசீர்வதிக்கப்படும், ஆகாரம் உண்டாகும், தேசத்தின் பஞ்சம் மாறும், தேசம் கர்த்தரால செழித்திருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வந்தா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே நம்ப வேண்டும், அதன்படி நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்ல ஆகும், அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் பாருங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45 17 முதல் 19. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். சாதாரண ஒரு ரட்சிப்பல்ல, ஒரு நாளைக்குரிய ரட்சிப்பல்ல, அது நித்திய ரட்சிப்பு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேலோ தம்முடைய ஜனத்தையோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கர்த்தர் ரட்சித்தது தான், கர்த்தர் காப்பாற்றினது தான், கர்த்தர் ஆசீர்வதித்தது தான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அந்த 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடி இருப்புக்காக செய்து
படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இந்த வானத்தையும் பூமியை அகிலத்தையும் சிருஷ்டித்தவர் நான். இந்த பூமியை வெறுமையா இருக்க நான் சிருஷ்டிக்கல, அதை செய்தேன். இந்த பூமியை நேர்த்தியாய் செய்தேன், நேர்த்தியாய் படைத்தேன், அதை உருவேற்படுத்தின கர்த்தர் நான். 19ஆம் வசனம், நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. நான் எங்கேயோ போய் உட்கார்ந்து யாருக்கோ மறைமுகமா நான் பேசினதே இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. விருதாவா என்னை தேடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, என் சமூகத்தில் வாங்கன்னா யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் தெரிந்து கொண்ட சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நான் சொன்னதுதான், நான் சொன்னதின்படியே நடக்கும், நடந்துதான் ஆக வேண்டும். காரணம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாரே. அவர் ஒவ்வொரு நேரமும் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி தரும்போது அந்த வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். அந்த வார்த்தையின்படியே செய்து நிறைவேற்றி தருகிறார். ஏசாயா 55, ஐசாயா 55 verses from 8 to 11. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உங்க நினைவு என் நினைவு அல்ல, நீங்க நினைக்கிறபடி அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை போல அல்ல. நம்முடைய நினைவு குறுகினது, நம்முடைய நினைவு கொஞ்சம். ஆனா ஆண்டவருடைய நினைவை பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, வானத்துக்கும் பூமிக்கு எட்ட முடியுமா? அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ எதையாவது பற்றி நினைக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இதுதான் எனக்கு நினைவு, இந்த பூமியிலேருந்து இவ்வளவுதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு வைத்திருக்கிறதோ பூமிக்கும் வானத்துக்கும் ஆண்டவர் எட்ட முடியாத அளவுக்கு அத்தனை உயர்வான, அத்தனை மேன்மையான நினைவு, அத்தனை மேன்மையான வழி எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. 10ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு அப்படியே திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. நன்றாக கவனித்து பாருங்க. மாரி உறைந்த மழை வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது அப்படியே, அது வந்த உடனே அப்படியே திரும்பி போகல, பூமியை நனைக்கிறது, மழை நனைக்கிறது, மாறி பூமியை நனைக்கிறது, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. அதில் தானியத்தை அது முளை கிளம்பி விளைய செய்து நல்ல ஒரு அறுவடை நமக்கு தருகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. நம்ம அது வளர்றதை தான் பார்க்குறோமே தவிர அது எப்படி வளருகிறது, அது எவ்வளவு மேன்மையான கனிகளை ஆகாரத்தை நமக்கு தருகிறது என்பதை நாம் உட்கார்ந்து பார்ப்பதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படியே அது எப்படி நடக்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும், என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு விதையும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வசனம் வந்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அது அப்படியே இது எனக்கென்று உரிமையாக்கி கொள்ளுங்க, அதன்படி கேளுங்க, அதன்படி ஜெபிங்க, அதை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார், அது நிறைவேறும், அதன்படி நடக்கும், அது நம்மை ஆசீர்வதிக்கும். 2 ராஜாக்கள் 7:2 அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலே இப்படி நடக்குமா என்றான். அப்படியே நடக்கும். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு
அது ஜீவன் இல்லாதது போல் இருந்தது. அதை அவனால் நம்ப முடியல, அது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நடக்கிற அதிசயத்தை உன் கண்ணால நீ காண்பாய், ஆனா அதை சாப்பிடக்கூடிய பாக்கியத்துல உனக்கு கர்த்தர் கொடுக்கல, அதுல உனக்கு பங்கே இல்லை, அந்த பாக்கியம் இல்லை. உன் கண்களினால் மாத்திரம் அந்த அற்புதத்தை நீ காண்பாயே தவிர தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீ சாப்பிட மாட்டாய். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடிய கிருபையை கர்த்தர் உன்னை விட்டு விலக்கி போட்டார். கர்த்தருடைய வார்த்தையை நீ மேலானதாக எண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதை உன்னுடைய கண்களினால நீ அதை காண்பாய். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளாதபடியினால, நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ அற்பமாக எண்ணினபடியினால நீ அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த நேரத்திலே இங்கே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 3ஆம் வசனம், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நமக்கு அப்பமும் இல்லை, ஆகாரமும் இல்லை, ஆதரவும் இல்லை, வஸ்திரமும் இல்லை, ஒன்றுமே நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே இருந்து நம்ம ஏன் சாகணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். தங்கள் ஜீவனை அழிவில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள நினைத்து 4ஆம் வசனம், பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். பட்டணத்துக்குள்ள நம்ம போகலாம், வாசல்ல இருந்து, ஒலிமுக வாசல் இருந்து பட்டணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா உள்ளே கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கு, நம்ம செத்து போவோம். நாம் இங்கே இருந்தாலும் நம்ம செத்து போவோம். ஆக இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சொல்றாங்க, எதிரியின் இராணுவத்தில் போவோம், அவங்க எதையாவது நம்ம கொடுத்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம், அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் நம்ம பிழைக்கிறோம், நம்மை கொன்றா நம்ம செத்து போகிறோம். பாருங்க, so let us go now, let us go at once என்று சொல்லி 5ஆம் வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட, அந்த ராத்திரியிலே நேரம் விடுவதற்கு முன்பு அந்த இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். ஸோ இவங்க இராணுவத்துக்கு முன்னே வந்து நிற்கிறார்கள். எதிரியின் இராணுவத்திலே அங்கே முன்னே வந்து நிற்கிறார்கள். அங்கே ஒருவரும் இல்லை, அந்த பாளையத்தின் முன்னணியில். இவர்கள் பாளையத்தின் முன்னணியில் சேனைகள், இராணுவ வீரர்கள் ஆயத்தமாயிருக்கிற, அணி வகுத்து நிற்கிற அந்த முன்னணியிலே வந்து பார்க்கிறார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. நாட் a man was there. அங்கே ஒரு ஜீவனும் இல்லை. கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படியாய் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஜனங்கள் பட்டணத்தை விட்டு வெளியே போகவில்லை. ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனத்துக்காக, சேனையின் அதிபதியாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய தேசத்துக்காக, தம்முடைய ஜனத்துக்காய் கர்த்தர் யுத்தம் செய்தார். 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். அங்கே 3 சத்தம் வருகிறது பாருங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு, சத்ருவின் இராணுவத்துக்கு, சூழ்ந்து நிற்கிற அந்த சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல் கேட்கிறது, குதிரைகளின் இரைச்சல் கேட்கிறது, மகா இராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணுகிறார். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்துல போருக்கு வர, நம்மோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேலின் ராஜா, ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களை, இங்கே 3 பேரை, இஸ்ரவேலின் ராஜா, ஏத்தியரின் ராஜா, எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி 7ஆம் வசனம், இருட்டோடே எழுந்திருந்து இவர்கள் அந்த 3 சத்தத்தை கேட்கிறாங்க. இராணுவத்தின் சத்தத்தை, இரைச்சலை கேட்கிறாங்க, குதிரைகளின் இரைச்சலை கேட்கிறாங்க, மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்கிறாங்க. இவங்க பயந்து போய், 3 ராஜாக்கள் நமக்கு எதிர்த்து வருகிறார்கள், நம்முடைய ஜீவன் தப்ப ஓடிப்போம் என்று சொல்லி அந்த இருட்டோட எழுந்திருந்து ஓடி போகிறார்கள். ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும், தங்கள் குதிரைகளையும், தங்கள் கழுதைகளையும், தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்ப ஓடி போகிறார்கள். பாருங்க,
அங்க யாருமே யுத்தம் செய்யல. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்தார். இவங்க இருட்டோட எழுந்திருக்கிறாங்க, ஓடி போகிறாங்க. ஜீவன் தப்ப, பிராணன் மாத்திரம் தப்பினா போதும்னு எல்லாவற்றையும் அப்படியே இருந்தவற்றையும் அப்படியே அந்த பாளையத்துல போட்டு விட்டு தங்கள் கூடாரத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாவே விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்ப ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்தால் என்ன நடக்கும் என்று பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவர் யுத்த வீரன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் இவ்வளவுதான் கொடுத்தாரு. இரைச்சல் சத்தத்தை கேட்டாங்க. 3 ராஜாக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் அப்படியே ஓடுகிறார்கள். 8ஆம் வசனம், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பார்க்குறாங்க. இவ்வளவு நாள் ஆகாரத்தை பார்த்ததே இல்லை, இவ்வளவு நாளும் வஸ்திரத்தை பார்த்ததே இல்லை, இவ்வளவு நாளும் பொண்ணை பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு தேவையானதை எல்லாம் தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறாங்க. பாருங்க, வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யறாங்களா, ஒளித்து வைத்து விட்டு திரும்பி வர்றாங்க. ஏன்னா இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் கொள்ளை பொருளை போல இருக்கிறது. திரும்பி வந்து வேறு ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாங்க. 9ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அந்த 4 குஷ்டரோகிகளும் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இது சரியே கிடையாது. தேசம் பஞ்சத்துல வாடிட்டு இருக்கிறது. நமக்கு முன்பாய் திரளான ஆகாரம், ஆசீர்வாதம், வெள்ளி பொன் வஸ்திரங்கள் எல்லாமே இருக்கிறது. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நம்முடைய தேசத்திற்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். If we wait any longer, if we delay any longer, குற்றம் நம்மேல் சுமரும். மனசாட்சி நம்மை வாதிக்கும். அதற்கு முன்பாக நம்முடைய தேசம் காப்பாற்றப்படும்படியாய் நாம் ஓடி போய் இந்த செய்தியை நம்முடைய தேசத்தாருக்கு அறிவிப்போம். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொன்னார்கள். தாமதமின்றி செயல்படக்கூடியவர்கள், தம் சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் கர்த்தருக்கு தேவை. பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தர் ரட்சிக்கிறவரை மட்டுமல்ல, முழு தேசத்தையுமே, தேசத்தின் ஜனங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம்முடைய ஜனத்தின் மேல் எப்பொழுதும் இருக்கும். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையே இல்லை. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் ரட்சிப்பார், எப்படியாகிலும் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரே அதை செய்வார், செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நடந்தது என்ன? 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை. நாங்கள் இந்த சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே போனால் ஒருவர் கூட இல்லை, ஒரு மனுஷன் கூட இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தம் கூட அங்கே இல்லை. கட்டி இருக்கிற குதிரைகளும் கட்டி இருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். பாருங்க, எவ்வளவு அழகா வந்து நல்ல செய்தியை சொல்றாங்க. நாங்க அங்க போய் வந்த அந்த பாளையத்துக்கு அங்க ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. அங்க கட்டியிருந்த குதிரைகள் கழுதைகள் கூடாரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, எல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். 11ஆம் வசனம், அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். நற்செய்தி ராஜாவின் அரண்மனையில் அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து
தப்பி இருந்த மீந்திருந்த அந்த இரத குதிரைகளை அனுப்புகிறார். 1-2 தப்பி இருந்ததை அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 18, 2 ராஜாக்கள் 7 14 முதல் 18. அப்படியே 2 இரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். நீங்கள் போய் பாருங்கள், அந்த சீரியன் இராணுவத்தை தொடர்ந்து போங்கள், என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது என்று 15ஆம் வசனம். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின் தொடர்ந்து போனார்கள். யோர்தான் மட்டும் போகிறார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில், அவர்கள் ஜீவன் தப்ப ஓடுகையில், அவர்கள் எறிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் சகல பொருட்களாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. கூடாரத்தில் மாத்திரமல்ல ஆசீர்வாதம், வழியிலெல்லாம் அவர்கள் எறிந்து போட்ட எல்லா ஆசீர்வாதங்களால் வழி நிறைந்திருக்கிறது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். ராஜா அனுப்பின ஆட்கள் திரும்பி வந்து இந்த நல்ல செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். 16ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவங்க யுத்தத்துக்கும் போகல, இவங்க சத்ருக்கு முன்னால போய் நிற்கவும் இல்லை, இவங்க ஆயுதங்களை எடுக்கவும் இல்லை, இவங்களுக்கு போராட பலன் கூட இல்லை. ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். சமாரியரின் கொள்ளை. கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று சொன்ன தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின்படியே நடந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்கதரிசி சொல்லியதின்படியே நடந்தது. சமாரியா முழுவதும் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாத சமாரியா முழுவதற்கும் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண ஆகாரத்தை, பரிபூர்ண நன்மையை, பரிபூர்ண கிருபையை, பரிபூர்ண ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். பஞ்சம் மாறி போயிற்று, பயம் மாறி போயிற்று. தேசம் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டது, தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளவு மேன்மையான பாக்கியம் பாருங்க. நம் கர்த்தர் ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எந்த நிலைமையிலும் தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும். இந்த 2 லைன் தான் இந்த வசனம். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க. வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய ஆவி உற்சாகப்படும், நம்முடைய நம்பிக்கை பெருகும், நமக்கு விசுவாசம் உண்டாகும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அதுதான் நம்ம வாக்குத்தத்த வசனம். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே கர்த்தாவே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். நம் கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நாம் வந்து அடையத்தக்க கன்மலையாய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை கைவிடாமல் காப்பாற்றுகிறவர் அவர். அவரால் நமக்கு அற்புதம் நடக்கும், ஆச்சரிய பிரகாரமான காரியம் நடக்கும். அவர் நமக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை, தேவ தூதர்களின் அப்பத்தை அந்த வனாந்தரத்திலும் மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை, அன்றென்றுள்ள ஆகாரத்தை கர்த்தர் பரிபூரணமாய் அனுப்பினார். அவர் நம்மையும் தம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இந்த இயேசுவை நாம் நம்புவோமா? நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய சகாயம், நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். மல்கியா 3:10 நாம் வாசிக்கிறோம். மல்கியா 3:10, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று கேட்டிருக்கிறாரே. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறுவாரா? அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரா? அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவர்.
சங்கீதம் 14:7 பார்க்கிறோம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, ஜனத்துக்காய் கர்த்தர் யுத்தம் செய்யும் போது, ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்கும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரே ஏசாயா 45:22, பூமியின் எல்லை எங்கும் உள்ள என் ஜனங்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ள என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட என் ஜனங்களை என்னை நோக்கி பாருங்க. நீங்க என்னை நோக்கி பாருங்க, நீங்க என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னிடத்துல கேளுங்க, என்னிடத்துல ஜெபிங்க, என் சமூகத்துல வந்து நின்று என்னை ஆராதிங்க, என்னை தொழுது கொள்ளுங்க, என்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்ப நீங்க காப்பாற்றப்படுவீங்க, அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நானே தேவன், உங்களை ரட்சிக்கக்கூடிய வேறு ஒருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. நான் உங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், நான் உங்களை ரட்சிக்கிற கர்த்தர், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 46:13 சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 46:13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதே இல்லை. நான் உங்களுக்கு யுத்தம் செய்கிற கர்த்தர், நான் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர், நான் சேனைகளின் தேவனாய கர்த்தர், நான் நீதியை நடப்பிக்கிற கர்த்தர். என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்மை ரட்சிப்பார், நம்மோட கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என அன்பானவர்களே, தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ ஆராதனையிலே வந்திருக்கிறதான நாமும் கேட்போமா, ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே அப்பா, நீரே என் கன்மலையும் என் கோட்டை இருக்கிறீர். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர் என்னை நினைத்தருளும், நீர் உம்முடைய வார்த்தையின்படியே என் கண் காண எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்து, என் புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை செய்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போமா. நீர் ஒரு தேசத்திற்கே ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை கட்டளையிட்டு சிறையிருப்பிலிருந்து விடுவித்து காத்தீரே. ஒன்றுமில்லாத கொடிய பஞ்சத்தின் நேரத்திலே அவர்களுக்கு அப்பத்தை, ஆகாரத்தை, இராணுவத்திற்கு தேவையான குதிரைகளையும் கழுதைகளையும், கூடாரங்கள் நிறைய வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களை, எல்லா ஆசீர்வாதங்களை ஏராளமாய் கொடுத்தீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே. வானத்தின் மதகுகளை திறந்து எல்லா ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் பொழிந்தருளினீரே. எங்களையும் அப்படியே ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்போமா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்று சொல்லி கேட்போமா. இன்றும் இந்த நாளிலும் உம்முடைய கரம் ஓங்கி இருக்கிறது. எங்களுக்கு அற்புதம் செய்ய உம்மாலே ஆகும், எங்கள் கண்ணீரை துடைக்க உம்மாலே ஆகும், எங்களை ரட்சிக்க, எங்களை காப்பாற்ற உம்மாலே ஆகும். என் ஜெபத்திற்கு பதில் தந்து என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே ஆகும். என் சிறையிருப்பை திருப்ப உம்மாலே ஆகும். என் இருதயத்திலே உம்முடைய சமாதானத்தை ஊற்றும் என்று கேட்போமா. எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நீர் என்னோடிரும், எனக்கு ஆதரவாயிரும், எனக்கு அனுகூலமாயிரும், என்னை கண்மணியை போல காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. இன்னும் உம்முடைய நாமத்தை துதிக்க, இன்னும் ஸ்தோத்தரிக்க, இன்னும் நான் உம்மிலே பலன் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா. ஆண்டவரே, நீர் என்னோடிரும், என்னை கைவிடாதவராயிரும், எனக்கு அடைக்கலமும் பலனும் எனக்கு ஆதரவும் அனுகூலமாய் இரும் என்று சொல்லி நாம் கேட்போமா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Can we all stand up? உங்களுடைய இருதயத்தில் எதை நிறைத்து வைத்திருக்கிறீங்க? உங்களை சுற்றி இன்றைக்கு ஒரு பெரிய இராணுவமும் ஒரு பெரிய சேனை இருக்கிறது மாதிரி இருக்கிறதா? உங்களோடு இருக்கிறவர், அதைத்தான் சொன்னேன். நமக்கு முன்பாய் நிற்கிறவர் சேனைகளின் அதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் சர்வ வல்லவர், அவர் சேனைகளின் தேவனாய கர்த்தர் தம்முடைய சேனையோடு நமக்கு முன்பாய் நிற்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஒருவேளை நமக்கு ஒரு விதத்திலும் ஜெயம் இல்லாதது போல ஒரு நிலைமையிலே நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் நமக்கு யுத்தம் செய்கிறவர். ஸோ உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஒன்னையும் சுமக்காதுங்க.
ஒன்றையும் உங்கள் இருதயத்தில் போடாதுங்க. இன்றைக்கு இருதயத்தின் வேதனை எல்லாம் எடுத்து, ஏசப்பா இது என்னால் தாங்க முடியாத பாரமா இருக்குதப்பா, ஆண்டவரே நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அப்பா, இந்த நிந்தையை சுமந்து நான் தவிக்கிறேன் அப்பா, என் தவிப்பை என்னை விட்டு எடுத்து போடுமப்பா, எனக்கு ஆறுதலை தாருமப்பா, எனக்கு ஆதரவை தாருமப்பா, எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து நீர் என்னோட கூட இரு, என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் என்று கேட்போமா. உங்களுக்கு ஒவ்வொருடைய இருதயத்திலும் உங்களுக்கு என்ன வேண்டும் அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஊற்றி விட்டுருங்க. தேவ சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். தேவ சந்நிதியில தான் நமக்கு எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு. கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா அவர் தான் நம் மத்தியில இருக்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். இது நம் தேவனுக்கு, நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு ஆராதிக்கிற ஆராதனை. நம்மை ராஜாவை கனம் பண்ணுகிறோம். நம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. நாம் ஜெபிப்போமா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, இப்போதும் ஆவலோடு அதிசயங்களை செய்கிற உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருடைய முகத்தை நீர் பிரகாசிக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே எங்களை ரட்சியும். உம்முடைய ரட்சிப்பினாலே எங்களுடைய இருதயம் களிகூர்ந்து மகிழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மாலே தடைகள் நீங்கி போகட்டும். அடைபட்டிருக்கிறதான ஆசீர்வாதத்தின் வாசல்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து இதுவரையிலும் அனுபவிக்க முடியாதபடி அந்தகாரத்தில் இருக்கிற அடைபட்டிருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உடைய வசனத்தின்படியே நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டீரே. நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பிசாசின் தலையை நசுக்கினீரே. பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டீரே. வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் உடையவராய் உயிர் தெழுந்தீரே, ஜெயித்தெழுந்தீரே. ஜெய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு நீர் ஜெயத்தை தாரும். தந்து ஜெயத்தை தந்து எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி செய்கிற ஒவ்வொருவருக்கும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீரே. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீரே. அப்பா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாக்கியம் என்று சொல்லி இருக்கிறீரே. இன்றும் தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கும்படியா உம்முடைய வசனத்தின்படியே உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவனும் வல்லமையும் உள்ள வசனம் அது நீர் விரும்புகிறதை செய்து நீர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்யும்படியாய் உம்முடைய ஜனத்தை நீர் அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, என் வாழ்வில் நீர் ஒரு அற்புதத்தை செய்தால் ஒழிய என் குடும்பத்தின் கடின சூழ்நிலை மாறாது என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உம்மிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீர் சர்வ வல்லமை சர்வ அதிகாரம் உள்ளவராய் கூட இருக்கிறத காண்பியும். இயேசுவே, இந்த நாளிலும் நொறுங்குண்டிருக்கிற இருதயத்தின் காயங்களை நீர் கட்டி குணமாக்கி தேவ சமாதானத்தினால் நீர் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உற்சாக ஆவியை, பலமுள்ள ஆவியை, வல்லமை உள்ள ஆவியை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி அவர்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்து
உம்மை இன்னும் அதிகமாய் துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி உம்முடைய ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ரட்சித்து காத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே, ஆசீர்வதிக்கிற கரத்துக்குள்ளே உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மாலே அற்புதங்கள் நடக்கட்டும். உம்மை தேடுகிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சர்வ வல்லமை, சர்வ அதிகாரமுடைய நீர் மகிமைப்படும்படியாய் ஏற்ற அற்புதத்தை செய்து அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரே உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். அப்பா ஆண்டவரே, ஆசீர்வதித்து நன்மையான ஈவுகளை கொடுத்து, நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறதை அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் மிகுந்த நன்றியோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அற்புதத்தை செய்து, ஏற்ற அற்புதத்தை செய்து ஆண்டவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நீர் கொண்டு வந்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே, திருச்சபையை ஆசீர்வதியும், திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதியும், திருச்சபையில் தந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, என்னென்ன காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேண்டுமோ அந்த ரட்சிப்பை கொடுவோம். அப்பா ஆண்டவரே, நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரப்பா, என்னென்ன காரியங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவோம்ப்பா. அற்புதத்தை செய்யும் அப்பா. நீரே கூட இரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும் கூட இரும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வருகை பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். அப்படியே கூட இருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் எங்களுடைய குடும்பத்தை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே கூட இருந்து காத்துக்கொள்ளும். இந்த திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தந்து எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை செய்தீரே, எத்தனையோ ஜனங்களை ரட்சித்தீரே, தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டீரே, தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட்டீரே. இன்னும் அதிகமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் ஒருவரே கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். கருத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 2 இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதாக, என் குடும்பத்தின் மேல் இருப்பதாக, என் ஜனத்தின் மேல் இருப்பதாக, என் தேசத்தின் மேல் இருப்பதாக, அகில உலகத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு வேண்டியது ஒரு பெரிய இராணுவம் அல்ல, ஒரு பெரிய சேனை அல்ல. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கக்கூடிய, அவருக்கு முன்பாய் தங்களை ஆயத்தப்படுத்தி அர்ப்பணித்து நிற்கக்கூடிய கூட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருவார், சாட்சியோடு கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.